வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரானின் தாக்குதலால் கத்தாரில் காணாமல் போன அமெரிக்க ராணுவ கட்டடங்கள், செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமான உண்மைகள். ஈரானின் அணுகுண்டுகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக உறுதியாக சொல்ல முடியாது, இன்னும் முழு விவரங்கள் கிடைக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள பென்டகன். அல் கசாம் படை வெளியிட்ட வீடியோவால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அலறல். காசாவை விட்டு முழுமையாக வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்தம், ஹமாஸ் திட்டவட்ட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானின் தாக்குதலால் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் தளம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக அண்மையில் வெளியான சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகி உள்ளது. ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கத்தாரில் உள்ள அமெரிக்கா தளத்தின் மீது ஈரான் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் விளைவாக அமெரிக்க அதிபரின் இருதரப்பு பேச்சுவார்த்தையால் போர் நிறுத்தமும் ஏற்பட்டது. இதன் மூலம் ஈரான் மீதான 12 நாள் இஸ்ரேல் போர் முடிவுக்கும் வந்தது. இந்த நடவடிக்கைகளுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் பகுதிகளை செயற்கைக்கோள் புகைப்பிடித்துள்ளன. ஈரானின் நடவடிக்கைகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. இவற்றை ஒப்பிடும் போது கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பல காணாமல் போயிருப்பதாகவும் அருகில் உள்ள கட்டமைப்புகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் புகைப்படங்கள் தெரியப்படுத்துகின்றன. மேலும் மீதியுள்ள பகுதிகள் சேதமடையாமல் இருப்பதையும் இந்த புகைப்படங்கள் வழியாக கண்டறியப்பட்டுள்ளது. கத்தாரில் உள்ள தளத்தை தாக்கப் போகிறோம் என ஈரான் முன்கூட்டியே எச்சரித்து இருந்த நிலையிலும் அமெரிக்காவால் தங்களது தளத்தை பாதுகாக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து ஈரானின் அணுகுண்டுகளை அமெரிக்கா தாக்கிய நிலையில் அந்த அணுகுண்டுகள் முற்றிலும் சேதமடைந்ததா என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. ஜூன் 22 அன்று அமெரிக்காவால் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை வெற்றிகரமாக அழித்ததா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதில் பயன்படுத்தப்பட்ட GBU-57 பதுங்கு குழி வெடிகுண்டுகளை உருவாக்குவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் பொறுப்பான அமெரிக்க நிறுவனம் DTRA மேலும் அமெரிக்க அதிகாரிகளின் கணிப்பிற்கும்படி ஈரானின் அணுசக்தி தளங்களை முற்றிலுமாக அழிக்கும் அளவிற்கு குண்டுகள் ஆழமாக செலுத்தப்பட்டதா என்று DTRA நிறுவனத்தால் உறுதிப்படுத்த முடியாது. ஏனெனில் நடவடிக்கையின் முடிவுகளை உறுதியாக சரிபார்க்க தேவையான தரவுகளை நிறுவனம் இன்னும் பெறவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க தாக்குதல்களால் 3 அணுசக்தி தளங்களை அழித்துவிட்டது என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் முதற்கட்ட அறிக்கையில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மற்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவை விட்டு ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறி எல்லை பகுதிகளுக்கு சென்றால் மட்டுமே போர் நிறுத்தம் ஏற்படும் என ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காசாவை தொடர்ந்து மேற்கு கரையிலும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக அல் கசாம் படை தெரிவித்துள்ளது. அந்த படையின் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறும்போது, பாலஸ்தீனத்தின் மேற்கு பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் நடத்தப்படுவதாகவும் கூறியுள்ளார். பாலஸ்தீனத்தில் மிஞ்சியுள்ள பகுதிகள் இன்னும் மக்களின் கைகளில் இருந்து நழுவுவதற்கு முன் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.